குருட்சேத்திர போரின் 17வது நாளில் கர்ணன் அர்ஜுனனை அழிக்க அம்புமலையாக கொடூரமான அஸ்திரத்தை ஏவினான். ஒரு கணத்தில் வானம் இருண்டு ஆயிரக்கணக்கான தீப்பொறி அம்புகள் அர்ஜுனனின் ரதத்தை நோக்கி பாய்ந்தன. அவற்றில் சில ஸ்ரீ கிருஷ்ணரின் கவசத்தை துளைத்து அவர் உடலையும் தாக்கின. ரதக்கொடியில் அமர்ந்திருந்த ஹனுமான் இவ்வாறு கிருஷ்ணர் காயமடைந்ததை பார்த்ததும் தாங்க முடியாமல் தெய்வீக கோபத்தில் கர்ஜித்தார். அந்த கர்ஜனையால் போர்க்களம் முழுவதும் நின்று போனது. கர்ணனின் குதிரைகள் பயத்தில் உறைந்தன. வீரர்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டனர். காற்று கூட நின்றது. அது ஹனுமான் என உணர்ந்த கர்ணன் மரியாதையுடன் தலை வணங்கினான். அவ்வேளையில் காயம் பெற்றிருந்த போதிலும் அமைதியாக இருந்த கிருஷ்ணர் மேலே நோக்கி, ஹனுமா, இது திரேத யுகம் அல்ல. நீ இன்னும் இங்கே இருந்தால் கர்ணனுக்கும் உனக்கும் இடையே போர்தான் ஆரம்பமாகும். திரும்பு என்றார். கிருஷ்ணரின் வார்த்தையை ஏற்று ஹனுமான் தன்னுடைய கோபத்தை அடக்கி மீண்டும் ரதக்குடியிற்கு சென்று அர்ஜுனனை பாதுகாக்கத் தொடங்கினார்.